வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா லாட்டி சாக்கோ பை தான் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இது ரொம்ப ஈஸியா செய்யலாம். இன்னைக்கு எப்படி செய்யறதுங்கிறது சொல்றோம் பாருங்க. 50 கிராம் வெண்ணெயை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிறோம். அது உப்பு சேர்க்காத வெண்ணெய். வெண்ணெயை நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு விட்டுருவோம். 50 ml கண்டென்சர் மில்க் சேர்த்துப்போம். வெண்ணெயோட சேர்த்து நட்டு விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பவுடரா அரைச்சு ஜீனியை நல்லா போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறோம். அதோட 1 கிராம் மைதா மாவு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சுக்கலாம். பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து அந்த கட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா பால் சேர்த்து கிண்டிட்டு இருக்கலாம். நம்ம சரி இதே மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து இதே மாதிரி நம்ம வந்து லைட்டா கட்டியா அந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். பால் வந்து இது மாதிரி ஒரு கவர் உள்ள போட்டுட்டு இந்த ஓரத்தை வந்து நல்லா கட் பண்ணிட்டே பாசக்கலை ஏற்கனவே வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே செம்ம ஹீட்ல இருக்கு பாருங்க. புகையே வருது பாருங்க. வந்து வச்சுக்கலாம். இப்படி போட்டு இப்ப நம்ம வந்து மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பிஸ்கட் வந்து நல்லா ரெடி ஆயிடும். அது பிஸ்கட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கிரீம் இருக்கு பாருங்க. அது எப்படி செய்யறதுங்க நம்ம வந்து பாத்திரலாம். இப்ப அது செய்யறதுக்கு முதல்ல நம்ம வந்து கடற்பாசி எடுத்துக்கணும். அப்படி இல்ல ஜெலாட்டின் பவுடர் எடுத்துக்கணும். இப்ப நம்ம 2 ஸ்பூன் நம்ம வந்து கடற்பாசி எடுத்துருக்கோம். அது 3 ஸ்பூன் தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அப்படியே 2 3 நம்மளோட பிஸ்கட் உள்ள எப்படி ரெடி ஆயிருக்குன்னு நம்ம வந்து பாக்க போறோம். இப்ப பிஸ்கட் பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 100 கிராம் ஜீனி வந்து பாவா காய்ச்சி எடுத்துக்க போறோம். அதுல வந்து தண்ணி சேர்த்துப்போம். பழத்தை ஊத்திப்போம். எதுக்காக எலுமிச்சை பழம் ஊத்துறோம்னா வந்து பாவு வந்து கட்டியா போயிடும். அதனால வந்துருச்சா நம்ம வந்து பாத்திரலாம். இப்ப இதை பாருங்க நம்ம வந்து கடற்பாசி ஊற வச்சிருக்கோம். அதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா அடிச்சு நம்ம நல்லா அடிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு இருக்குன்னு வந்து பாக்க போறப்ப நல்லா திக்கா வரணும். மார்ஷ்மெலோ இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த பிஸ்கட்டையும் வச்சியும் மேல வந்து கிரீம் சாக்லேட் கிரீம் இருக்கு பாருங்க. அதை இப்ப நம்ம வந்து எப்படி செய்யறது நம்ம வந்து பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பால் பவுடர் கொட்டிப்போம். கொக்கோ பவுடர் கொட்டிப்போம். பால் சேர்த்து நல்லா கிண்டிப்போம். இப்ப கிண்டிக்கணும். அதே மாதிரி பாருங்க நல்லா உள்ளியும் நல்லா இதா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மார்ஷ்மெலோ எடுத்து அப்படியே இந்த பிஸ்கட் மேல அப்படியே இங்க இருங்க இன்னொரு பிஸ்கட் எடுத்து அப்படியே மேல அப்படியே வச்சு மூடிட்டு பாருங்க சைடுல அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே பாக்கிறதுக்கு அப்படியே ஜூசியா இருக்கு பாருங்க. டிப் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் இதுமே இருக்கு பாருங்க. அது உள்ள அப்படியே போட்டு நம்ம வந்து டிப் பண்ணிடலாம். இப்படி ஒரு பெரட்டல் இப்படி ஒரு பெரட்டை அப்படி சுத்தி போட்டுடலாம். இதை அப்படியே எடுத்துடலாங்க. இங்க பாருங்க எடுத்து இதை அப்படியே எடுத்து தனியா ஒரு பிளேட்ல அப்படி எடுத்து வச்சிடலாம். இதே இந்த பிஸ்கட் எடுத்து அப்படியே வச்சு டிப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா முக்கிக்கணும் சாக்லேட்ல. அமுக்கிட்டு அப்படி பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதை மாதிரி தான் செய்யணுது. நண்பர்களே எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து கடையில வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள எல்லாம் பார்த்தாலே தெரியும். அந்த மார்ஷ்மெலோல இருந்து மேல இருக்கிற அந்த சாக்லேட் வேற பார்த்தாலும் தெரியும். சுவை பாத்தீங்கன்னா அத கடையில வாங்குறது கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கா பொழுது. நாங்க செஞ்சது செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஐயோ அங்க பாருங்க அப்படியே சாஃப்டா இருக்குங்க பிஸ்கட். அப்படியே அவங்க செய்யறத விட நாங்க பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆனா அது மாதிரி செஞ்சு கொடுத்துறாங்க.